அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புல இருந்து ஆர்டிக்கல் 32 பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 32 எது தொடர்பானது அப்படின்னா ரிட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நீதி பேராணைகள் தொடர்பானது. அதை பற்றி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஆர்டிக்கல் 32 தான் பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 32 எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது ஆர்டிக்கல் 32. இப்படி இந்திய அரசியலமைப்புடைய ஆர்டிக்கல் 32 ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்னு அழைத்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. இவர் தான் எப்படி அழைக்கிறாரு அப்படின்னா ஆர்டிக்கல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிட்ஸ், அதாவது நீதி பேரானோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டைப் ஆஃப் ரிட்ஸ், 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. இப்போ ஆர்டிகல் 32ல இருக்க 5 வகையான நீதி பேராணைகளை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேப்பியஸ் கார்பஸ், அதாவது ஆட்கொணர் நீதி பேராணை. இதான் பார்த்தீங்க அப்படின்னா 5 நீதி பேராணைல முதல் நீதி பேராணை. நெக்ஸ்ட் மேண்டமஸ் அப்படின்ற கட்டளை நீதி பேராணை. நெக்ஸ்ட் பிராகிபிஷன் அப்படின்ற தடையுறுத்தும் நீதி பேராணை. நெக்ஸ்ட் சட்டோரி அப்படின்ற நெறியுறுத்தும் நீதி பேராணை. நெக்ஸ்ட் கோ வாரண்டோ அப்படின்ற தகுதி வினவும் நீதி பேராணை. இப்படி மொத்தம் 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. திரும்ப சொல்றேன், கேப்பியஸ் கார்பஸ், மேண்டமஸ், பிராகிபிஷன், சட்டோரி அண்ட் கோ வாரண்டோ. இப்போ 5 வகையான நீதி பேராணை பார்த்தோம். இதை எப்படி எளிமையாக ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான கோடு வேர்டு ஹெச்எம். ஹெச்எம்னா ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஹெச்எம்மும் பிசியும், போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஹெச்எம்மும் பிசியும் கியூல நிற்கிறாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஹெச்எம்மும் பிசியும் கியூல நிற்கிறாங்க. இப்போ இந்த ஷார்ட்கட்டுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெச் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா கேப்பியஸ் கார்பஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் எம், இந்த எம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மேண்டமஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் இந்த பி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பிராகிபிஷன் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் சி, இந்த சி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சட்டோரி அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் கியூ, இந்த கியூ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா கோ வாரண்டோ அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ கோடு வேர்டை ரிப்பீட் பண்றேன். ஹெச்எம்மும் பிசியும் கியூல நீதி பேராணை கேட்டு நிக்கிறாங்க. ஹெச்எம்மும் பிசியும் கியூல நீதி பேராணை கேட்டு நிக்கிறாங்க. இப்ப இந்த 5 வகையான ரிட்ஸுக்கான விளக்கத்தை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேப்பியஸ் கார்பஸ். கேப்பியஸ் கார்பஸ் அப்படின்ற ஆட்கொணர் நீதி பேராணை. இந்த கேப்பியஸ் கார்பஸ் அப்படின்னா பொதுவா எப்படி அழைப்பாங்க அப்படின்னா டு ஹேவ் தி பாடி ஆர் டு பிரிங் தி பாடி, நபரை ஆஜர்படுத்துதல். இந்த கேப்பியஸ் கார்பஸ் எப்ப கோர்ட்ல ஃபைல் பண்ணப்படும் அப்படின்னா ஏதாவது மேன் மிஸ் ஆயிட்டாரு அல்லது காணாம போயிட்டாரு அப்படின்னா அந்த நேரத்துல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கோர்ட்ல இந்த கேப்பியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி கேப்பியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மிஸ் ஆன காணாம போன நபரை என்ன செய்யணும் அப்படின்னா கோர்ட்டு முன்னாடி ஆஜர்படுத்தணும். அதை பத்தி தான் எது சொல்லுது அப்படின்னா இந்த கேப்பியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது சொல்லுது. நெக்ஸ்ட் ரிட்டு மேண்டமஸ் அப்படின்ற கட்டளை நீதி பேராணை. இந்த மேண்டமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வி கமாண்ட் ஆர் ஆர்டர். கமாண்ட் அல்லது ஆர்டர், ஆணையிடுதல். ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல ஏதாவது ஒரு பணி முடங்கி இருக்கு அல்லது செய்யப்படாமல் இருக்கு அப்படின்னா அந்த பணியை செய்ய சொல்லி கோர்ட்டு கொடுக்கிற ஒரு ஆர்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா மேண்டமஸ். நெக்ஸ்ட் நீதி பேராணை பிராகிபிஷன் அப்படின்ற தடையுறுத்தும் நீதி பேராணை. இந்த பிராகிபிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு ஃபர்பிட் அல்லது ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது எதுக்காக போடப்படும் பாத்தீங்க அப்படின்னா கீழவை நீதிமன்றங்கள், லோயர் கோர்ட்டோ அல்லது ட்ரைபுனல்ஸோ தன் அதிகார எல்லைக்கு அப்பாற்பட்டு செயல்படும் போது இதைத்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சர்டோரி நெறியுறுத்தும் நீதி பேராணை. இந்த சர்டோரி அப்படின்னா பொதுவா டு பி இன்ஃபார்ம்டு, அதாவது தகவல் அளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டோரி எது தொடர்பானது அப்படின்னா ஒரு லோயர் கோர்ட் அல்லது ட்ரைபுனல் அது கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தொடர்பான குவாசஸ் தொடர்பானதான் பாத்தீங்க அப்படின்னா
இந்த செர்ச்சோரி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கோ வேரண்டோ அப்படின்ற தகுதி வினவும் நீதி பேராணை. இந்த தகுதி வினவு நீதி பேராணை அப்படிங்கிறது பை வாட் அத்தாரிட்டி, அதாவது எந்த அதிகாரம் அப்படின்றத இந்த கோ வேரண்டோ சொல்லுது. இதன்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி தொடர்பாக தன்னுடைய கேள்விகளை எழுப்பும் உரிமை தொடரானதான் இந்த கோ வேரண்டோ அப்படிங்கிறது. இப்ப இந்த ரிட்ஸும் அதுக்கான மீனிங்கையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹேப்பியஸ் கார்பஸ், இதுக்கான மீனிங் பிரிங் த பாடி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கேப்பியஸ் இருக்கு இல்லையா, அந்த பி அதை ஞாபகம் வச்சுங்க. பிரிங் தி பாடி, இந்த பியை ஞாபகம் வச்சுங்க. அப்ப கேப்பியஸ் இந்த பியும் பாடியில இருக்க இந்த பியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேண்டமஸ், இதுக்கான மீனிங் ஆர்டர். சரியா? இப்ப எம்ஏஎன் மேன், மேன் தான் என்ன செய்வாரு அப்படின்னா ஆர்டர் பண்ணுவாரு. மேன் தான் ஆர்டர் பண்ணுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஹிபிஷன், இப்போ இதுக்கான மீனிங் டு ப்ராபிட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா ப்ராஹிபிட் ஃபர்பிட், ப்ராஹிபிட் ஃபர்பிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செர்டோரி, இதுக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டு இன்ஃபார்ம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா சர்டன் இன்ஃபர்மேஷன், சொல்லுவோம் இல்லையா, சர்டன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோ வேரண்டோ, இதுக்கான மீனிங் அத்தாரிட்டி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா வாரண்ட் வாங்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், அத்தாரிட்டி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.